Hi students, welcome back to Learning Journey. நான் அடுத்த இன்றைக்கி கொடுத்துருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெஜ்ஜு அடை ஆம்லெட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய வெங்காயம் இன்றைக்கி நிறைய கிடச்சிது, கொஞ்சம் சீப்பாக. அதனால் போட்டு ஆக்சுவலாக என்னாச்சுன்னா வெங்காயம் தொக்கு மாதிரி சட்னி மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் தெரியாமல் அந்த மோர் குழம்பும் தயிரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒரே மாதிரி ட்வின்ஸ் மாதிரி ரிசம்பிளன்ஸு. எனக்கு ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு டக்குன்னு தெரியாமல் மோர்க்குழம்பு தயிர் சொல்லிட்டேன், சாரி. ஃபஸ்ட்டு தயிர் போட்டு அடை தொட்டுக்கலாம், மோர்க்குழம்பு தொட்டு பூசணிக்காய் மோர்க்குழம்பு அது அடை தொட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒயிட்டாக இருக்கிறது எனக்கு ஏதோ ஒர்க் பார்த்துட்டு அது சைட் டிஷ்னு ஒன்று டக்குன்னு மோர்க்குழம்பு அதை எனக்கு கேர்டும் போட்டுக்கலாம். கேர்டு அப்புறம் நானும் ரொம்ப கிரிக்கெட்டெல்லாம் அப்படி பார்த்துட்டு அப்படி ஜாலியாக சாப்பிட்றேன். எனக்கு காரம் ஜாஸ்தியாகாது. என்னோடய காரம் இல்லாமல் எப்படா நான் அடை தோசை சீக்கிரம் சாப்பிட்டேன்னு பார்த்தா பிளெயின் கேர்டு சாப்பிட்ருக்கேன். அப்புறம் தான் அந்த அடை மோர் குழம்பு கொடுத்துருக்கேன். அது காயும் போட்டுக்கலையோன்னு நினச்சேன். சம்டைம்ஸு ஓவர் சைட் ஆடுற டக்குன்னு அப்படி மிஸ் ஆயிருந்தோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, ஆனால் பாருங்கள், அடை ஆம்லெட் மாதிரி இருந்தால் ஆம்லெட்டும் சாப்பிட்ணும். ஐயோ நான் எனக்கு சாப்பிட்ட பழக்கம் இல்லையே அப்படிங்கிறவங்க ப்ரோட்டீனும் வேணும் அப்படிங்கிறப்ப இதில் எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரோட்டீன் இருக்குது சாப்பிட்டுக்கலாம், முட்டையில் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா. துவரம்பருப்பு கடலைப்பருப்பு நான் போடலன்னு இருக்கிறத வச்சு போட்டேன். துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கேற்ற மாதிரி இந்த மூணாச்சா. கடலைப்பருப்புக்கு பதில் அதே சேம் ஈக்குவல் தான், ரேஷியோ தான். அரிசி ஈக்குவலாக 1 போடலாம், ப்ளஸ் இன்னொன்று. அப்போது அந்த கடலைப்பருப்புக்கு மேலே அரிசிக்கு மேலே அரிசி இதெல்லாம் போட்டு பண்ணினேன். எல்லாத்துலேயும் ஈக்குவல் ரேஷியோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாட்டு பாட்டோம், இது நல்லா பேசியிருக்கேன். ஏதோ போன போது பாடி தொலைட்டு பாடு அப்படிங்கிறீங்களா? ஓகே. பாச பருவமே புதிய ராகம் பாடு, பருவமே புதிய ராகம் பாடு, இளமையின் தென்றல் ராகம், இளமையில் பூந்தென்றல் ராகம், பருவமே புதிய ராகம் பாடு. டிண்டிடின் 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 பூந்தோட்டத்தில் காதல் கண்ணம்மா, பூந்தோட்டத்தில் காதல் கண்ணம்மா, அணைக்கிறான் ரசிக்கிறான் தேவன், துடிக்கிறாள் தேவி, புதிய ராகம் பாடு, பருவமே புதிய ராகம் பாடு, இளமையில் பூந்தென்றல் ராகம், இளமையில் பூந்தென்றல் ராகம், பருவமே புதிய ராகம்
பாடு. எனக்கு இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி நான் வந்து சின்ன பொண்ணாக இருந்தேன் அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப. அப்போ வந்து அவசர அவசரமாக ஓடி போய் கட கட கடன்னு இடம் பிடிச்சு அந்த படம் நெஞ்சத்தை கில்லாதே. அந்த படத்தில் வந்துட்டு இவங்க இருக்காங்க இல்லையா, மணிரத்னம் சார் டைரக்டர், அவருடைய வைஃப் சுஹாசினி மேம், சுஹாசினி மேமும் மோகன் சாரும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டீச்சர்ஸ் நிறைய பேர் பாடுங்க பாடுங்க ப்ளீஸ் இந்த பாட்டு பாடுங்க அப்படிம்பாங்க. நாங்கள் வட்டமாக உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த டைம் பாடுவேன். அதான் நினப்பு வருது, ஞாபகம் வருது.